ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை சக்தி வந்த பிரார்த்தனை இருக்கு. இதுல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பேர் குறிக்கி ஹார்ட் சிம்பிள் ஏங்கிக்கிறோம். இந்த பிரார்த்தனை கலந்துக்கிறீங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக உங்க பேரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிற உங்க பேர் எடுத்து ஒரு பேப்பர் எழுதி சாய்ப்பா காலையில வந்து குலுக்கி போட்டு 3 பேர்த்தோட சீட் எடுப்போம். 3 பேத்துக்காக சக்தி வந்த பிரார்த்தனை பண்ணிப்போம். யார் பேர் வந்துச்சு எப்படி பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில போடுற ஷார்ட்ஸ்ல யார் பேர் வந்துச்சு எப்படி பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கையோட கலந்துக்கோங்க. நிச்சயமா சாயப்பா உங்க பேர் எடுத்து கொடுப்பாங்க. ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இன்று வியாழக்கிழமை. இன்று உன்னை பார்ப்பதற்காகத்தான் ஓடோடி வந்து விட்டேன். என்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் என்ன, உன்னுடைய வீட்டுக்கு வருவது வியாழக்கிழமை. ஆனால் சில சமயத்தில் உன்னுடைய வீட்டிலேயே தான் தங்கி விடுகிறேனே. நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் உன்னுடைய வீட்டுக்குத்தான் நான் வந்து விடுகிறேனே தங்கமே. ஆனால் தினமும், அதாவது வியாழக்கிழமை அன்று காலை முழுவதும் உன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறேன். நீ பூஜை செய்வது அனைத்தையுமே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ பூஜை செய்கிறாய், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் கண்ணீரை சிந்துகிறாய். நீ எனக்கு பூஜை செய்ய வேண்டாம், கண்ணீரை சிந்தாமல் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். நிறைய மனவேதனைகளோடு தான் நீ பூஜையை செய்கிறாய். சரியா? நான் சொல்வது, அழுது கொண்டே பூஜை செய்யாது. எனக்கு அழுதால் யாராக இருந்தாலும் அழுவது பிடிக்காது. என்னுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அழக்கூடாது. எல்லா விஷயத்திலேயும் நிதானமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அழுவது என்பது அவர்கள் ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்க வேண்டும் தவிர மற்றபடி சோகத்திற்கான கண்ணீராக இருக்கக்கூடாது. நீ ஆனால் பூஜை செய்கிறாய், என் முன் வந்து நிற்கிறாய், எல்லா நேரமும் அழுது கொண்டே இருக்கிறாய். நிச்சயமாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்வேன், அழாது. எனக்கு நீ பூஜைகள் செய்கிறாய், எல்லாம் சரிதான். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் பூஜைகளை செய்கிறீர்களோ இல்லையோ அது எனக்கு முக்கியம் என்பது இல்லை. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய பிள்ளைகள் அழக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகள் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரிதான். உங்களுடைய வாழ்க்கையை முழு பொறுப்பு நான். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும், எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்யலாம். அது உங்களுடைய இஷ்டம். உங்களை நான் எப்பொழுதும் நல்ல பாதையில் தான் போக விடுவேன் தவிர கிட்ட பாதையில் ஒரு பொழுதும் போக விட மாட்டேன். இதுதான் உண்மையான ஒன்று. நீங்கள் எப்பொழுதுமே நல்ல பாதையிலே தான் இருப்பீர்கள். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நம்ம தப்பு செய்யறோமோ என்று. ஆனால் அது கிடையாது. நல்ல பாதையில் மட்டுமே தான் நீங்கள் இருப்பீர்கள். நிறைய பேர் சொல்லலாம், நீ போகும் பாதை தவறு, நீ செய்வது தவறு என்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது சரி தவறு என்பது உனக்கு தெரியும். சரி தங்கமே, ஒரு விஷயத்தை நினைத்து அதிகமாக கவலைப்பட வேண்டாம். நீ எனக்காக பூஜை செய்யும் பொழுது அழுகும் பொழுது எனக்கு பூஜையில் சந்தோஷப்படுவதா இல்லை உன்னை பார்த்து அழுவதா என்பது எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு மனமானது வேதனையாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளிடம் நான் ஒன்றே ஒன்றுதான் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சொல்லி, அழாதீர்கள். அழுதால் இந்த உலகத்தில் எதையுமே வெல்ல முடியாது. அந்த தோல்வி அடைந்து விட்டீர்களா? யாரெல்லாம் உங்களை பேசினார்கள் அதனுடைய மனதில் வெறியை வைத்துக் கொண்டு ஓட ஆரம்பிங்கள் என்று சொல்லி. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னை பார்க்கும் பொழுது எல்லாமே சரிதான். மனதில் ஏதோ ஒரு கலக்கங்கள், ஏதோ ஒரு பதட்டங்கள், ஏதோ ஒரு தோல்விகளை பார்த்தவர் இருப்பது போலவே இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது நீ பார்ப்பதற்கு. ஆனால் நீ எதற்காக நம்ம ஏதோ ஒன்று விஷயம் தொலைச்சிட்டோம், ஏதோ ஒன்று தொலைக்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறேன். எதையும் நீ தொலைக்க போவதும் இல்லை, எதையும் நீ இனிமேல் தொலைக்கவும் மாட்டாய். எதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. துரோகிகள், எத்தனை விதமான துரோகிகள் எல்லாம் உன்னை சுற்றி இருந்தார்கள் என்பது உனக்கு தெரியும். அவர்கள் அனைவரையும் ஒவ்வொன்றாக நான் எடுத்தேன். அது கூட உனக்கு கோபம், ஏன் என்னை விட்டு நீங்கள் பிரித்தீர்கள் என்று. அவர்களை எல்லாம் பிரிக்காமல் என்ன செய்ய சொல்கிறார்? துரோகத்திற்கு மேல் துரோகங்களை மேற்கொண்டு செய்து கொண்டே இருப்பார்களே, அதற்காகவா? அம்மா, காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பாக நான் இருப்பேன். எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நானே அள்ளி அள்ளி கொடுப்பேன். எதிர்பார்த்த ஒவ்வொரு சமயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நானே தான் இருப்பேன். ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்க உன்னுடைய மனதில் இருக்கும் ஆசைகளை சொல்ல முடியாமல், வெளியில் காட்டக்கூட முடியாமல் நீ இருக்கிறாய். என்னடா இது வாழ்க்கை என்ற ஒரு திக்கற்ற ஒரு காட்டில் நிற்பது போல. எல்லோருக்காகவும் உழைக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயத்தை இன்னும் வெளியே
இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுப்பேன் இந்த சாய் இந்த வியாழக்கிழமை சொல்கிறேன். அடுத்த வியாழக்கிழமை வருவதற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கும். நீ எதற்காக இயங்குகிறாயோ அதற்கான ஒரு நல்ல விடை கிடைத்திருக்கும். தேவையே இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். காலம் முழுக்க ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. குழப்பிக்கொண்டே இருக்காது. நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்தது என்றால் நீ குழப்பிக்கொள்ளவே மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீ நல்ல பிள்ளைதான். நீ எல்லா விஷயத்தையும் என்னிடம் சொல்வாய். அப்பா இது நடக்குது, அது நடக்குது, இந்த விஷயத்த செஞ்சு கொடுங்க, அந்த விஷயத்த செஞ்சு கொடுங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னிடம் சொல்லிதான் எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்கிறாய். நிச்சயமாக எனக்கு உண்மையாகவும் எனக்கு எல்லா விஷயத்திலையும் உண்மையாகவும் இருக்கும் பிள்ளைகள் நான் எப்படி ஏமாற்றணும்? ஒரு பொழுதும் அதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படலாம். ஆனால் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீயே சந்தோஷப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னாலேயே இந்த அளவுக்கு நமக்கு திறமை இருக்கா என்று யோசிக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல திறமைகள் ஒளிந்து கிடப்பது வெளியே வரும். உன்னுடைய வருமானங்கள் ஆனது முன்னுக்கு வரும். நீ தேடும் வாழ்க்கை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சோகங்கள் அனைத்தும் நீங்கள் தானாக இந்த சோகம் வந்திருக்கா தானாக நீங்க மறக்கும் அளவுக்கு கூட தான் இருக்கும். ஒரு சோகமும் ஒரு பிரச்சனையா இருந்துச்சா போ எப்ப பார்த்தாலும் கவலைதானு சொல்லி தூக்கி போட்டுப்பாரு. இந்த சோகமும் கவலையும் எப்போதும் உன்னை நெருங்காது. காலம் உனக்கு நிச்சயமாக பல வழிகளை உனக்கு காமித்தருகிறது. நல்ல வழிகள், அப்புறம் மனதுக்குள் ரணமாகும் வழிகள், இந்த அனைத்து வழிகளையும் காட்டியிருக்கிறது. இதனாலேயே உனக்கு யார் யார் எப்படி என்பது தெரியும். இனிமேல் யாரை நம்ப வேண்டும், இனிமேல் யாரை நம்ப கூடாது என்பது வரைக்கும் தெரியும். நீ என்னுடைய தங்கமான பிள்ளை. ஒரு இடத்தில் கூட உன்னை குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தங்கமான பிள்ளை. இந்த தங்கமான பிள்ளைக்கு நான் தங்கமான வாழ்க்கையை கொடுப்பது தானே சிறப்பானது. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் கூடிய நடக்கட்டும். எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இனி வரும் நாள் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கனவுகளை நிறைய சமயம் நிறைய நேரத்தில் மற்றவர்கள் தடுக்க முயற்சிகளை செய்தாலும் அவர்கள் தான் தோற்று போவார்களே தவிர நீ ஒரு பொழுதும் தோற்று போக மாட்டாய். உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய கனவுகளுக்கும் யாரெல்லாம் குறுக்கே நிற்கிறார்கள் அவர்கள் அனைவரும் நிச்சயமாக ஒதுக்குவார்கள். நான் ஒதுக்கப்படுவேன். ஒதுக்கி வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களை தூரத்தில் இருந்து நீ எப்படியெல்லாம் வாழ்ற அப்படின்னு பார்த்து அவர்களை இப்படிதான் நினைச்சாங்க. உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீ கஷ்டப்பட நினைச்சு சிரிச்சாங்கல்ல, அப்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கை அழகாக இருப்பதை பார்த்து அவர்கள் மனதானது பிடிக்கட்டும். புரிகிறதா? பொறாமைப்படட்டும். அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே. நீ என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் சொல்லும் வாய் சொல்லிக்கொண்டேதான் இருக்கும். இனி இதெல்லாம் ஆசைப்படியா, அதெல்லாம் ஆசைப்படியா, இது நடந்துருமா, அது நடந்துருமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் பேசிட்டே தான் இருக்கும். அதனால எதையும் நினைச்சு கவலைப்படாது. நான் இருப்பேன். இன்னைக்கு மட்டுமல்ல, என்றுமே இருப்பேன். உனக்கு துணையாக, ஒரு நிழலாக, ஒரு நண்பனாக, இதைவிட என்ன வேண்டும்? எல்லாமாக நான் எனது உன்னை ஒவ்வொரு பொழுதும் வாழ வைப்பேன். இனிமேல் அவள் சிரிக்கலாமா? இந்த வியாழனில் இருந்தாவது சிரிக்க ஆரம்பம். காலை எழுந்திருக்கும் பொழுது ஏதேதோ சோகத்தோடு எழுந்திருக்காது. சந்தோஷமாக எழுந்திரு. கவலை இல்லாமல் இரு. ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கும். அதில் எந்த ஒரு குறையும் இருக்காது. எல்லா நாளும் கவலை இல்லாமல் இரு. எல்லா பொறுப்பும் என்னிடம் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் எடுக்க வேண்டுமோ எல்லாம் எனக்கு தெரியும். எப்பொழுதும் உன் கூட இருந்து உன்னை ஒவ்வொரு சமயத்திலேயும் வாழ வைத்து, சிரித்து சிரித்து வாழ வைத்து உன்னை காப்பேன். ஓம் சாய்ராம்.